ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல கிறிஸ்பியான நல்ல மொறுன்னு காரசாரமான ஓட்டடை ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கார ஓட்டடை நல்ல சூப்பரான ரெசிபி. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த கார ஓட்டடைக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் கரெக்டாக எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கார ஓட்டடைக்கு தேவையானது ரொம்ப முக்கியமானது அரிசி மாவு. ஸோ ஹோம்மேட் அரிசி மாவு நம்ம வீட்லேயே எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஹோம்மேட் அரிசி மாவு வச்சு நம்ம கார ஓட்டடை சூப்பராக ரெடி பண்ணிடலாம். ஸோ தேவையான அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது ஒரு 4 கப்புலேருந்து 5 கப் வரைக்கும் இருக்கும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு 1 ஸ்பூன், எள்ளு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சில்லி ஃப்ளேக்ஸ். இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் ஹோம்மேட் சில்லி ஃப்ளேக்ஸ் தான். காஞ்ச மிளகாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ண வேண்டியது தான். இது 1 ஹவர் ஊற வச்ச கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 5-6 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக தட்டி அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு ஃப்ளேவர் அந்த பூண்டோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி தட்டிட்டு ஒன்றும் பாதியமாக தட்டி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வேர்க்கடலையை கூட நம்ம இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக தட்டி ஆட் பண்ணோம் அப்படின்னா சாப்பிடும் போது உங்களுக்கு வாயில் அங்கங்கே கடிப்படும். ஸோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். மில்கி மிஸ்ட் பட்டர் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நம்ம பட்டர் எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு ஓட்டடை நல்லா சாஃப்டாக வரும். கடிக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரஃப்பாக இருக்காது, நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக இருக்கும். வாயில் போட்டோடனே கரையிற மாதிரி அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்துக்கலாம். ஆனால் தண்ணி மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சமும் பட்டர் இருக்குது, அதையும் சேர்த்து நல்லா தண்ணி மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் ஒன்று சேரும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரேடே தண்ணி ஊற்றிடாதீங்க. தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஓட்டடை உங்களுக்கு தட்ட வராது. ஸோ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே நல்லா பிசைஞ்சிட்டே வரணும். ரொம்ப மாவை அழுத்தாமல் கொஞ்சம் ஜென்டிலாக பிசையணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சுற்றி கொஞ்சம் ஜென்டிலாக பிசையணும். ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப அழுத்தக்கூடாது. ஸோ ஜென்டிலாக உங்களுக்கு எல்லாமே மிக்ஸும் ஆகணும், நல்லா பிசையவும் செய்யணும். ஸோ அந்த மாதிரி இருக்கணும். அரிசி மாவு மட்டும் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நீங்கள் கருப்பு எள் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, வெள்ளை எள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சீரகம் உங்களுக்கு ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். நான் இன்னமும் இது கார ஓட்டடை அப்படின்றதுனால இன்னமும் சில்லி ஃப்ளேக்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். எள்ளு கூட இன்னும் கொஞ்சம் இருந்தது, அதையும் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கார ஓட்டைன்றனால காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக நம்ம மாவு சூப்பர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதில் பெருங்காயம் சேர்த்துருக்கோம், பூண்டு சேர்த்துருக்கோம், கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். ஸோ எல்லாமே சூப்பரான நல்ல வாசனையான பொருட்கள் தான் சேர்த்துருக்கோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி தட்டை வருது பார்த்திங்களா, இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ஒரு காட்டன் டவல் அப்படி இல்லைனா வேஷ்டி இல்லைனா காட்டன் சாரீ எது வந்தாலும் நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா விரித்து விட்டுட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரவுண்டு ஷேப்பில் நல்லா ரவுண்டாக பால் மாதிரி குட்டி பால் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பக்கத்தில் குக்கிங் ஆயில் வச்சுக்கோங்க. அந்த குக்கிங் ஆயிலை தொட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு ரவுண்டாக ஷேப்பாக தட்டி எடுத்துக்கலாம். தட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கையில் தட்டி அதை அந்த ஓட்டடையாக நம்ம சுட்டு எடுக்கும்போது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
நம்ம கிண்ணம் வச்சு கூட அழுத்தலாம். பட் ஆனால் கையில் வச்சு தட்டுறது அது ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து தட்டி வச்சுக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு எண்ணெயில் டக்கு டக்குன்னு போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சைட் பை சைட் எண்ணெயும் மறக்காமல் காய வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தட்டுற கேப்பில் எண்ணெய் நல்லா காஞ்சி ரெடியாக இருக்கும். ஸோ எண்ணெய் நல்லா இப்போ காஞ்சிடுச்சு. நம்ம இப்போ ஓட்டடையே போட்டுக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியம் டு ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்மில் வைக்காதீங்க, ரொம்ப லேட் ஆகும். மீடியமில் வச்சுக்கோங்க, இல்லை மீடியம்லேருந்து கொஞ்சம் ஹைக்கு அந்த நடுவில் அந்த கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம தட்டின ஓட்டடியே எல்லாத்தையும் எடுத்து நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பபிள்ஸ் வருது அப்படின்ட்டு. ஸோ 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா திருப்பி விட்டுக்கணும். உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நம்ம ஃபைனலாக நல்லா வெந்துடுச்சு அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த பபிள்ஸ் கம்ப்ளீட்டாக அடங்கிடும். ஸோ தட் உங்களுக்கு இந்த ஓட்டடை வந்து நல்லா கம்ப்ளீட்டாக வெந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பொறுமையாக 2 சைடும் நல்லா திருப்பி விட்டுக்கணும். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி பண்ணுறேன். ஏன்னா 4 கப்லேருந்து 5 கப் வரைக்கும் மாவு எடுத்து பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு 10 நாள் இல்லை 20 டேஸ் கூட வச்சு சாப்பிட்ற அளவுக்கு நல்லாயிருக்கும் இது. இல்லை நீங்கள் இவ்வளோ வேண்டாம், இவ்வளோ குவான்டிட்டி வேண்டாம், அப்பப்போ காலி பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கப்பில் கூட 1 கப் மாவு எடுத்து அதுக்கேற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே போட்டு நீங்கள் கொஞ்சமாக பண்ணி நீங்கள் வந்து ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ளீட்டாக பபிள்ஸ் வந்து எவ்வளோ கம்மியாகிடுச்சு பாருங்கள். 2 சைடும் நல்லா திருப்பி இந்த மாதிரி விட்டுகிட்டே இருக்கணும், நல்லா வெந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு இருந்த பபிள்ஸ்க்கும் இப்போயும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பபிள்ஸ் கம்ப்ளீட்டாக அடங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஓட்டடியை வெளியே எடுத்துக்கலாம். நல்லா மொறுன்னு கார ஓட்டடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.